பிஸ்னஸ் மீட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் இந்த ஊருக்கு போகணுன்றது நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கேட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நான் இன்டர்நேஷனல் ட்ரிப் போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ட்ரிப் நான் போகிறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. சேம் கம்யூனிட்டி மெம்பர்ஸை பார்க்குறது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அது ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கம்யூனிட்டியில் யாருமே வெளியே வந்து ஒரு மீட்டப்னு வச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு சுபாஷ் ப்ரோஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மீட்டப் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே அவரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ தான் நான் மோஸ்ட்டாக இப்போ தான் எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் மீட்டப்பு. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாத்தையும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் எல்லோரும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கிறது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஜீரோவில் இருந்துட்டு ஸோ இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ரீசன்ஸ் வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான். சக்ஸஸ் அப்படின்றது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம் அப்படின்றது தான் என்னோடது எப்போவுமே. ட்ரேடிங் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான், எல்லோரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் யாருமே பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி. லேடிஸ்க்குலாம் ரொம்ப தைரியமாக வராங்க, பயம் இல்லை. அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வராங்கன்னா நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் தான். சூப்பராக இருந்ததுமா. எந்த பிரச்சனையுமே கிடையாது. முறையே எல்லாம் பக்காவாக செஞ்சுருக்காரு சுபாஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி சைட் சீயிங்லாம் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸு நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இயர்லி ட்வைஸ் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாரு, ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணுறாரு. நம்ம டீம் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. யாருமே இப்படி பண்ண கிடையாது. சுபாஷ் ப்ரோ வந்து பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அவருக்கு அந்த மனசு தான் காரணம். அது எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொல்லும் போதே ஒரு என்னடா இது இப்படிலாம் பண்ணலாமா, இப்படியும் பண்ணலாமா, இதெல்லாம் பண்றாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 4-5 பேர் போறதே பெரிய ரிஸ்கா இருக்கும். டீமை ஃபார்ம் பண்ணி கொண்டு போறது ஒரு 70-80 பேரை அரேஞ்ச் பண்ணி அதை டீட்டெயிலாக ஃபார்மலாக கூட்டு போறாரு பார்த்தீங்களா, அது வந்து வெரி டேலண்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்களாம் லைஃப்பில் இதெல்லாம் பார்ப்போமாங்கிற மாதிரி இருந்தது. லைஃப்லேயும் நான் ஒரு ஹோம் மேக்கர், எங்கள் லைஃப்லேயும் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து ஒரு டீமாக ஒரு 70 பேர் கூப்பிட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எதிர்பார்த்து வந்த விட ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட் கிட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி. லாஸ்ட் சக்ஸஸ் மீட்டப்லையும் சரி, இதுலேயும் சரி, ஆர்கனைஸ் பண்ணுறது, பேசுறது, எல்லாருக்கும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வேற லெவலில் போயிட்டு இருக்கு. எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எப்படி போவோம், பார்த்துக்கிறதுலேருந்து ஒரு இன்னும் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி பண்ணுறது வந்து இதோட ஹைலைட். மோர் தென் ஒரு ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்மை தாண்டி நம்மளுக்குள்ள இருக்க அந்த பாண்டு தான் வந்து ஹைலைட்டே இல்லை. அத்தனை பேர்த்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே ரெடி பண்ணி கொடுக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய. என்னுடைய ஏஜுக்கு இதெல்லாம் நான் அனுபவிப்பேனா என்னான்னு இருந்தது. அவர் சுபாஷ் மூலியமா இதெல்லாம் கிடைச்சது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் அவருக்கு சொல்லணும். நான் அருமையாக இருந்தது ட்ரிப்பு. ஆனால் சுபாஷ் ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது. உண்மையிலே நடக்குதா இல்லைன்னா ட்ரீமாங்கிறது கூட தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அதுவும் ட்ரேடிங் குரூப்பில் இருந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கங்கிறது எங்களாலே நம்ப முடியல, இமேஜின் கூட பண்ண முடியல.
ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வந்து நல்லா பார்த்துட்டாங்க. ஃபுட்டில் இருந்து ஸ்டேல இருந்து எல்லாமே, இந்த ஆக்டிவிட்டீஸில் ஐலாண்ட் டூரில் எதுவுமே சின்ன நம்ம ட்ராவல் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணதுலேருந்து ஏர்போர்ட்லேருந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பார்த்துட்டாங்க. வந்திருக்கவங்க எல்லாருமே ட்ரேட் அண்ட் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேங்கோட வரது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸோட போனோன்னா அது வேறு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதுன்றது நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னால இவங்களோட ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே இருக்கவங்க எல்லாருமே மோர் ஓவர் எப்படின்னா ஒரு போட்டி பொறாமல் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தங்க க்ரோத்துக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க எல்லாருமே. அதுவும் சுபாஷ் ப்ரோ வந்து இந்த மாதிரி பண்ணுவார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒன் டைம் தான் நம்ம பே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே நம்மளுக்கு கண்டினியூஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க, சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு கிளாஸ் எடுத்தோமான்னு போனோமான்னு விட்டுருவாங்க. ஆனால் நார்மலாக 3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அவரும் நம்மளை கை விட்டதும் கிடையாது. குயிக் ரெஸ்பான்ஸ் எப்பயுமே. ஆக்சுவலி அவர் சொல்லும் போதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி 3 மந்த்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ இந்த டே வரும், எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் பத்தாது, நம்ம கூட வர அத்தனை பேருமே 70 people சந்தோஷமா இருக்கணும். யாருக்கு எந்த ரிஸ்க் இருக்கக்கூடாது, யாரும் ஒரு இடத்துல கூட டவுனாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. அப்படி சொல்லி மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னோட பேக்கில் எடுத்து சும்மா பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சுபாஷ் ப்ரோக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஆனால் வந்து எல்லாருமே க்ரோ ஆகணும், அவர் மட்டும் இதில் க்ரோ ஆகக்கூடாது, எல்லாருமே க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்.